ஊரில் ஒரு கதை பேர் த வெதர் ட்ரம். ஒரு ஊரில் ஒரு பயங்கரமான ஸ்டோம் வந்துச்சு. ரெயின் தான் அந்த ஐசி கோட் ரெண்டு அந்த அடிச்சுட்டே இருந்துச்சு அந்த ஏர்த்தில், அந்த ஊரில். அப்புறம் ஸ்னோ வந்துட்டே இருந்துச்சு, காற்று வந்துட்டே இருந்துச்சு. யாருக்குமே அந்த குளிர் பிடிக்கல. அவங்க குழந்தைங்க கத்திட்டு இருந்தாங்க அந்த ஸ்கையை பார்த்து, நிறுத்துங்க, யாராச்சும் ஸ்டோமை நிறுத்துங்கன்னு. ஆனால் நிறுத்தவே இல்லை. பிக் ரேவன் இந்த குழந்தைங்க பிக் ரேவன் அவங்க மேன் இருந்தாங்க. இந்த ஊரில் நிறைய மேன் அவங்களும் ஒரு மேன் இருந்தாங்க. அவங்க சாதாரண மேன் தான், பட் அவங்க மேஜிக் பண்ண முடியும். அப்போ வெளில ரொம்ப நேரமாக அந்த ஸ்கையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அவங்க ஸ்பெஷல் கோட் போட்டுட்டு, ஒரு அந்த கோட்டை ஃபெதர்லேருந்து வச்சுருக்க ஒரு பிளாக் பேர்ட் மாதிரி இருக்கும் அந்த கோட்டை. டக்குன்னு அவங்க பெரிய பிளாக் பேர்ட் ஆகிட்டாங்க. அப்போ பறந்து போனாங்க ஸ்கை வேர்ல்டுக்கு. ஸ்கை வேர்ல்டில் அவங்கள மறையோட ஊர் மாதிரி இருந்துச்சு. அவங்க ஊரில் டென்ட்டு தான் இருக்கும், வீடு இருக்காது. அந்த ஊரில் டென்ட்டு தான் இருக்கும், வீடு இருக்காது. உள்ள கேம்பிங் ஃபயர் வச்சுருப்பாங்க சூடாக்கிறதுக்கு. அப்போ ஒரு பயங்கரமான சத்தம் வந்துச்சு, ஏதோ ஒரு பெரிய மிருகத்தோட ஹார்ட் தம்ப் ஆடுற மாதிரி. இது என்ன சத்தம்னு போய் பார்க்கும்போது ஒரு டென்ட்டுக்குள்ளே நின்றுச்சு. டென்ட்டுக்குள்ளே பார்க்கும்போது சத்தம் நின்றுச்சு. யார் அங்கே? ஒரு தாத்தா அங்கேருந்து சொன்னாங்க. அந்த அந்த டென்ட்டுக்குள்ளே ஒரு தாத்தாவும் இருந்தாங்க, ஒரு பாட்டியும் இருந்தாங்க. அப்போ பிக் ரேவன் உள்ளே வரும்போது, நீ ப்ளீஸ் ஸ்டோம் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு. அப்போ அந்த தாத்தா சொன்னாங்க, நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோமேன்னு சொன்னாங்க. இப்படி ஸ்டோம் வந்துச்சுன்னா அந்த பாட்டு ஒரு ட்ரம்மை பிடிச்சிட்டு இருந்தாங்க. தாத்தா அந்த ட்ரம்மை அடிச்சுட்டு இருந்தாங்க. எல்லா அடியிலையும் ஒரு ஒயிட் கலர் மிஸ்ட்டும் ஸ்னோவும் காற்றும் ரெயினும் ஏர்த்துக்குள்ளே போச்சு. அதான் பிக் ரேவன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு அந்த கதவுனா அந்த கேம்பிங்கோட ஷீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் 2 ஸ்டெப் அது திரும்ப அடிக்க வந்துட்டாங்க. அப்போ பிக் ரேவன் சொன்னாங்க, ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அவங்களுடைய மான் தோல் மாறி திரும்ப உள்ளே போனாங்க. அப்புறம் ஸ்லீப் ஸ்பெல் பண்ணாங்க. அந்த தாத்தாவும் பாடிக்கிட்ட கொஞ்சம் ப்ளோ பண்ணாங்க. இப்போ அவங்க 2 பேரும் கொட்டாயை விட்டுட்டு தூங்கிட்டாங்க. இப்போ அந்த பிக் ரேவன் ஏஞ்சி அந்த ட்ரம் எடுத்து ஃபைலில் கூட போட்டுட்டாங்க. அந்த திரும்ப ட்ரம் எடுத்தாங்க. இனிமேல் அந்த ட்ரம்முக்கு ஸ்டோம் பவர்ஸ் இல்லை, சன்ஷைன் பவர்ஸ் இருந்துச்சு. திரும்ப அதே பிளேஸ் எடுத்து போயிட்டாங்க பிக் ரேவன். அப்போ இந்த தாத்தா பாட்டி எழுந்துட்டு அப்புறம் திரும்ப ஸ்டோமை பண்ணலான்னு கத்தி திரும்ப அடிச்சு அமிச்சாங்க. அப்போ பாட்டி சொன்னாங்க, நிறுத்து, ஸ்டோம் வரல, சன்ஷைன் வந்துட்டு இருக்கு, இட்ஸ் ஃபைன் வெதர் சொன்னாங்க அந்த பாட்டி. இப்போ தாத்தா என்ன அது பிக் ரேவன் நம்ம ஏமாத்திட்டான்னு. இப்போ 2 பேரும் ரொம்ப கோவமாக இருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் இந்த ஏர்த்தில் இருக்க பீப்புள் ஹாப்பியாக இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க. தேங்க்யூ.